தாய் வீடு மே மாத இதழ் 2024. இலங்கை அரசியலில் மக்கள் விடுதலை முன்னணி. எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங். குரல் வடிவம் கு. பிரபு. இலங்கை நாடு தமிழகத்திற்கு மிக அருகிலே இருக்கும் கடலால் சூழப்பட்ட சிறிய தீவாகும். இந்தியாவிற்கு பின்னதாக 1948 சுதந்திரம் பெற்று இன்று வரை மக்களாட்சி முறையை பின்பற்றி வரும் நாடு. இன்று மக்களால் நேரடியாக தேர்தல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரையும் பாராளுமன்ற ஆட்சியையும் கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் பெற்றது முதல் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் இந்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்து வந்துள்ளன. ஆரம்பத்தில் அரசியல் முக்கியத்துவம் பெற்று வந்த இடதுசாரி கட்சிகள் இன மத சுழியிலே சிக்கொண்டு ஆட்சி அதிகாரம் பெறும் வாய்ப்பை முழுமையாக இழந்துவிட்ட நிலையில் சோசலிச கொள்கை கொண்ட ஜனதா விமுக்தி பெரமுன JVP என்ற சிங்களத்திலே அழைக்கப்படும் மக்கள் விடுதலை முன்னணி அவ்வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் இன்று இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற தொடங்கியிருப்பதை காணலாம். அது அரசியல் கட்சிகளின் வரிசையில் மார்க்சிச லெனினிச பொதுவுடைமை கட்சி என பதிவிடப்பட்டுள்ளது. சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து விலகிச் சென்ற ரோகண விஜயவீர 1965 மே 14 அன்று இக்கட்சியை நிறுவினார். சோசலிச சமத்துவத்திற்கு பாடுபடப் போவதாக ரோகண விஜயவீர அறிவிக்க அதிலே ஈர்க்கப்பட்ட படித்த கிராமப்புற இளைஞர்கள், மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இக்கட்சியிலே பெருமளவு இணைந்தனர். ஆரம்பத்தில் ஆயுத புரட்சியிலே அதிக நம்பிக்கை கொண்டு 1971 கிளர்ச்சியிலே ஈடுபட்டு பல்லாயிரம் இளைஞர்களை பலிகொடுத்து பெரும் தோல்வியை தழுவியது. பின்னர் பல தடைகளையும் கடந்து 1977 ஜனநாயக முறைக்கு திரும்பி 1982 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்தேர்தலிலே 4.16% வாக்குகளை பெற்று மூன்றாவது கட்சியாக உருவெடுக்க தொடங்கியது. எனினும் 1983 காலப்பகுதியில் இக்கட்சியானது மீண்டும் தடை செய்யப்பட்டு சில வருடங்களிலே மேம்பட்ட கொள்கை மாற்றங்களுடன் அரசியல் களத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வந்தது. JVP தங்களை இடதுசாரி கட்சி என அழுத்தமாக கூறி வந்த நிலையில் தேசிய சிறுபான்மையினர் விடயத்திலே தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக கூறாது இருந்ததை அப்போது பலரும் விமர்சனம் செய்து வந்துள்ளனர். அவர்களது கொள்கை கோட்பாடுகளை விளக்கும் 5 வகுப்புகளில் ஒன்றில் மட்டுமே இந்திய விஸ்தரிப்பு வாதம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பம் முதல் இன்று வரை 1987 இந்திய உடன்படிக்கையை முழுமையாக ஆதரிக்க முன்வரவில்லை. அது இலங்கை மக்களின், குறிப்பாக சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளை தீர்க்காது என்பது அவர்களின் கருத்தாகும். இந்திய அமைதிப்படை இலங்கையில் நிலை கொள்வது இலங்கையின் இறையாண்மைக்கு எதிரானது என்பதால் அதனை கடுமையாக எதிர்த்தனர். அது இலங்கையின் சுதந்திரமான இறையாண்மைக்கு எதிரானது என பிரச்சாரம் செய்தனர். இந்திய அமைதிப்படையை வெளியேற்ற அப்போதைய பிரேமதாசா அரசும் விடுதலை புலிகளும் முயற்சி மேற்கொண்டதை JVP வரவேற்றது. இறுதி யுத்தத்தின் போது பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்ற கருத்தை முன்வைத்ததை தமிழ் மக்கள் விரும்பவில்லை. அப்போது இக்கருத்து கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகியது. இதுபோன்ற கடந்த கால தவறுகளை உணர்ந்து சிறுபான்மையினரின் உரிமைகள் சார்ந்த விடயங்களில் தெளிவான நிலைப்பாட்டை மேற்கொள்ள தேசிய மக்கள் சக்தி முன்வருவதன் மூலம் சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற முடியும். இக்காலப்பகுதியில் தீவிரமான இடதுசாரி நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தாத அதே நேரம் வலதுசாரி கொள்கைகளையும் உள்வாங்காத நிலையில் 2004 தேர்தலிலே இடதுசாரி அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டு கூட்டாட்சியிலே பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் விடுதலை இயக்கங்களுடன் முரண்பட்ட கொள்கை நிலையை கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி தேசிய அரசியலை முன்னெடுப்பதில் அதிக முனைப்பு காட்டத் தொடங்கியது. வலதுசாரி கட்சிகளிலே இருந்து தன்னை வேறுபடுத்தி இடதுசாரி நிலைப்பாட்டை நிலைநிறுத்த முயலும் மக்கள் விடுதலை முன்னணி இயக்கமானது தேசிய மக்கள் சக்தி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்ற கூட்டமைப்பை உருவாக்கி சிறு சிறு இடதுசாரி இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் தேசிய அரசியலை எதிர்கொண்டு இயங்க தொடங்கலாயிற்று. இன்றைய காலம் வரை இவ்வழிமுறையிலேதான் தன் அரசியல் பயணத்தை தொடர்கின்றது. இவர்களின் செயற்பாடு காரணமாக JVPயின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயர்ந்து வருவதை காண முடிகின்றது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இக்கட்சி இன்றைய இலங்கையின் முதலாளித்துவ வலதுசாரி கட்சிகளுக்கு மாற்று JVP என்ற கருத்தை அழுத்தமாக பதிவிட்டு வருகின்றது. இன்றைய ஆட்சியாளர்கள் பழைய பாதையிலே செல்கின்றவர்கள்.
அவர்களால் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப முடியாது என்று கூறும் இதன் தலைவர் புதியதொரு தேசிய எழுச்சியை நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும் என்கின்றார். அதாவது நாடு அனைத்து துறைகளிலும் மிக மோசமான நிலையை அடைந்துள்ள நிலையில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவரது கூற்றாகும். திசாநாயக்க அவர்களின் அறைகூவல் மக்கள் மத்தியில் நம்பிக்கையொன்றை ஏற்படுத்தி வருகின்றது. மக்களும் தாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். வெறுமனே தலைவர்களை மாற்றுகின்ற, அரசாங்கத்தை மாற்றுகின்ற நிலைக்கு பதிலாக ஒட்டுமொத்த சமூக முறையுமே மீள கட்டியெழுப்புகின்ற புதிய தேசிய எழுச்சி தேவை என்று அதனை முழுமையாக நிறைவேற்ற தேசிய ஒருமைப்பாடு அவசியம் என்பதும் ஜேவிபியின் கருத்தாகும். மக்கள் விடுதலை முன்னணியின் கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியில் பரவிய அளவிற்கு தமிழ் சிறுபான்மையினர் மத்தியில் பரவவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதற்கு அவர்களின் கடந்த கால கொள்கை திட்டங்களும் செயற்பாடுகளும் காரணம் என கூறப்படுகின்றது. தங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடு சிறுபான்மை மக்கள் மத்தியிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுடன் சில சமூக முரண்பாட்டாளர்கள் அதனை திரித்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் பரப்பியதாகவும், தங்கள் அமைப்பு சிறுபான்மை மக்களை உள்ளடக்கிய இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப சபதம் பூண்டிருப்பதாகவும் அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய யாழ்ப்பாண பகுதி ஒருங்கிணைப்பாளருமான சந்திரசேகர் கடந்த மாதம் நேர்காணல் ஒன்றிலே குறிப்பிட்டுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும். இலங்கை தமிழர்கள் மீதான ஜேவிபியின் பார்வை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் இனங்களுக்கிடையே தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பினர் கூறி வருகின்றனர். தங்கள் அமைப்பு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் உரித்தானது அல்ல, அது முழு தேசத்துக்குமானது என்ற கருத்தை மிக அழுத்தமாக வலியுறுத்தி வருகின்றனர். குழுக்களாக பிரிந்து செயற்பட்டு தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் என்ற கருவியை கையிலே வைத்துள்ளனர். ஆனால் வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளில் தமிழ் குழுக்கள் கவனம் செலுத்துவதில்லை என ஜேவிபி விமர்சனம் செய்து வருகின்றது. தமிழ் மக்களை கொதிநிலையில் வைத்திருப்பதே தமிழ் தேசிய குழுவினரின் நோக்கம் எனவும் குற்றஞ்சாட்டுகின்றனர். பாரம்பரிய கட்சியான தமிழரசு கட்சி கூட இதிலிருந்து விடுபடுவதாக தெரியவில்லை என்கின்றனர். ஜேவிபி போன்ற இடதுசாரி அமைப்புகளுடன் தமிழ் மக்களின் தலைவர்கள் இதுவரை இணைந்து பயணிக்கவில்லை. தொழிலாளர் வர்க்க நலனை விட மேட்டுக்குடி மக்களின் நலன் சார்ந்தே வடக்கு கிழக்கு அமைப்புகள் இயங்குவதாக குற்றஞ்சாட்டும் ஜேவிபி இந்த தமிழ் குழுக்கள் கீழ்மட்டத்திலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு அரசியல் மாற்றம் பெற்றுத்தர முயன்றால் அதுவே தமிழ் மக்களுக்கு விமோசனத்தை அளிக்கும் என்கின்றது. ஒன்றுபட்ட இலங்கையின் தேசிய நீரோட்டத்தில் இணைவதன் மூலம் இலங்கை தமிழ் மக்கள் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது ஜேவிபியின் நம்பிக்கையாகும். மிகச்சிறிய நிலப்பரப்பை உடைய இலங்கை துண்டாடப்படுவதை ஜேவிபி விரும்பாத போதும் இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. வரும் அதிபர் தேர்தலில் இலங்கை தமிழர்கள் தங்களது சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து போட்டியிடுவது அல்லது அதனை ஆதரிக்கும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு தமது ஆதரவை வழங்க ஆலோசிப்பதாக கூறப்படுவது மிகவும் ஆபத்தான பாதை என ஜேவிபி கூறி வருகின்றது. அப்படியொரு நிலை ஏற்படுமாயின் சிங்கள பேரினவாதிகள் அதனை திசை திருப்பி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுவர். இப்போது இருப்பது சிங்கள பௌத்த மேட்டுக்குடி வர்க்க முதலாளித்துவ அமைப்புகள் என கூறும் ஜேவிபி உடனடியாக எந்த கட்சியும் அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயத்தை வெளியிடாது எனவும் உறுதியாக கூறுவதை காணலாம். கடந்த 76 வருடங்களாக வலதுசாரி முதலாளித்துவ கட்சிகளின் பின்னால் சென்று எந்த பயனும் கிடைக்கவில்லை என்பதை தமிழ் மக்கள் உணரத் தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் தேசிய அளவில் நடைபெறும் தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதோ அல்லது தனித்து வேட்பாளரை நிறுத்துவதோ அரசியல் தற்கொலைக்கு சமமாகிவிடும். இனவாத முதலாளித்துவ வலதுசாரி சக்திகளுக்கு இரையாகாமல் தமிழ் மக்கள் செயற்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். இலங்கையில் மாகாண சபை உருவாக்கத்தை முன்மொழிந்து உருவான 1987 ஆண்டு இலங்கை இந்திய உடன்படிக்கை உடன்படாத போதும் ஜேவிபி தமிழ் பிரதேச நில அபகரிப்பு, காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் போன்றவற்றுடன் பல்வேறு வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ் மக்கள் மத்தியிலே விதைத்து வருகின்றது. மேலும் இடதுசாரித்துவ நெறிமுறையுடன் கூடிய அரசியல் செயற்பாட்டிலே தமிழ் மக்கள் இணைந்து கொள்வதே இன்றைய அவசியம் என கூறுவதுடன் தங்களை சிங்கள கட்சி என்று வசைபாடுவதை நிறுத்தி
வர்க்கம் சார்ந்த கட்சி என்பதை புரிந்து கொண்டு தங்களுடன் இணைந்து பணியாற்ற வருமாறு அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளமை கவனிக்கத்தக்கதாகும். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஆசிரியர்கள் மாநாட்டில் விசேட அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கை தமிழ் மக்கள் போரினாலே கடந்த 30 வருடங்களாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி பிரச்சனைகளை சந்தித்து வருவதை தாம் உளமாற உணர்வதாக குறிப்பிட்டார். இன மொழி பாகுபாடு இல்லாத ஒரு அரசை உருவாக்குவதன் மூலம் அம்மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தாம் உத்தரவாதம் வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். வரும் அதிபர் தேர்தல் என்பது தென்னிலங்கைக்கு ஆனது அல்ல, யாழ்ப்பாணம் உட்பட்ட முழு இலங்கைக்குமானது என்பதை மனதில் கொண்டு தங்களுடன் இணைந்து பணியாற்ற வருமாறு அழைப்பு விடுத்தார். மலையகத்தில் ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியான ஜேவிபி ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் மலையக மக்கள் தொடர்பாக எதிர்மறை எண்ணங்களையே கொண்டிருந்ததாக அறியப்படுகின்றது. மலையக மக்கள் இந்தியாவிலே இருந்து கொண்டுவரப்பட்ட காரணத்தை முன்வைத்து இவர்களையும் இந்திய எதிர்ப்பு என்ற கண்ணோட்டத்துடனேயே பார்த்து வரலாயினர். இதனால் ஜேவிபி கட்சியின் வகுப்புகளிலே இந்திய விஸ்தரிப்பு வாதம் பெருமளவு பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தை ஜேவிபி வரவேற்றதை மலையக மக்கள் விரும்பவில்லை எனவும் கூறப்படுகின்றது. மலையக மக்களின் வேலைவாய்ப்பு, குடியிருப்பு, காணி உரிமை என பலவற்றையும் மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் பேசி வருகின்றனர். குறிப்பாக அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கடந்த வருடம் அக்டோபர் 15 அன்று ஹட்டனிலே மலையக மக்கள் மத்தியிலே உரையாற்றும் போது மலையக மக்களுக்கான அரசியல் பிரகடனம் என்ற பெயரிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காணி தொடர்பான பிரகடனத்தை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்று மலையக மக்களின் பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியிலே அவர்களுக்கான நில உரிமை என்பது பெரும் பிரச்சனையாக பேசப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மலையக மக்கள் காணி உரிமை பெற உரித்துடையவர்கள் என ஜேவிபி பிரகடனம் செய்தமை மலையக மக்களின் வரலாற்றில் முக்கிய விடயமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு மலையக மக்களின் பிரச்சனைகளை பரிசீலிக்க தேசிய கட்சி ஒன்று முன்வந்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும். தொழிலாளர்கள் வர்க்கத்துடன் தாங்கள் இணைந்து செயற்படவே விரும்புவதாக ஜேவிபி கூறி வருவது கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும். அதன் காரணமாகவே அவர்கள் தொழிலாளர்கள் நலன் பேண தொழிற்சங்கம் ஒன்றையும் நிறுவியுள்ளனர். வர்க்க ஆட்சியை இலங்கையில் கொண்டு வர முயலும் ஜேவிபி மலைய தோட்ட தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து இன்னும் சற்று கூடுதல் அக்கறையுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும். மத்தியதர வர்க்கத்தின் உருவாக்கத்துடன் முதலாளித்துவ சக்திகளுக்கு இரையாகாத புதியதொரு எழுச்சி மலையகத்தில் உருவாகி வருகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகர், பிரபல மலையக எழுத்தாளர் மு. சிவலிங்கம் போன்றவர்கள் கூறுவதைப் போன்று நவீன கண்காணித்துவ கட்டுக்குள் மலையக தொழிலாளர்கள் அடைப்பட்டு வாக்கு வங்கிக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் அவல நிலை உடைக்கப்பட வேண்டும். பணத்தில் மிதக்கும் ஆதிக்க சக்திகளின் தடைகளை, முள்வேலிகளை அறுத்தெறிய இளைய சமுதாயம் ஒன்று மலையகத்திலே உருவாகி வருகின்றது. நாட்டையும் காட்டையும் திருடும் சக்திகளிலே இருந்து விடுபட்டு புதிய தலைமையை தேடும் இவர்களை அரவணைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வர வேண்டும். தொழிற்சங்கம் என்ற வலைக்குள் சில முதலாளித்துவ சக்திகள் தொழிலாளர்களை அடைத்து வைத்து அரசியல் லாபமடையும் நிலை தகர்க்கப்பட வேண்டுமானால் ஜேவிபி அமைப்பு மலையக முற்போக்கு சக்திகளை அடையாளம் கண்டு தம்முடன் இணைத்து கொள்ள முன்வர வேண்டும். இந்திய அரசுடன் உறவு. இலங்கை அரசியலில் தற்போது தவிர்க்க முடியாத சக்தியாக மக்கள் விடுதலை முன்னணி வளர்ந்து வருவதால் இந்தியாவின் பார்வை அக்கட்சியின் மீது படிய தொடங்கியிருப்பதை காணலாம். குறிப்பாக எதிர்வரும் இலங்கை அதிபர் தேர்தலில் அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்ற அதிக அளவு வாய்ப்பிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். இலங்கையில் அண்மை காலங்களில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதில் பெரும் தோல்வியை ஆளும் அரசு பெற்ற நிலையில் ஜேவிபி மீதான மக்களின் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வழக்கமாக ராஜபக்ச வகையாராக்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்காவை அழைத்து பேசும் இந்திய அரசு இம்முறை இதுவரை ஆட்சி பீடம் கண்டிராத அனுரகுமார திசாநாயக்க அவர்களை டில்லிக்கு அழைத்து உயர்மட்ட அரசியல் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜேவிபியை இந்திய அரசு அழைத்து பேசியதை இலங்கையின் ஆளும் கட்சி மட்டுமல்லாமல் உலக நாடுகளும் பார்த்தமை கவனிக்கத்தக்கதாகும். அண்டை நாடாகவும் வளர்ந்து வரும் பலமிக்க நாடாகவும் இந்தியா இருப்பதால் இரு நாடுகளுக்கிடையே உறவுகளை கட்டி எழுப்புவது அவசியம் என்ற வகையில் இந்திய அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் விஜித ஹேரத் கட்டுரை ஒன்றையே குறிப்பிட்டிருந்தார்.
இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அனுரகுமார திசாநாயக்க பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவால், வெளியுறவு செயலாளர் திரு வினய் மோகன் ஆகியோரையும் சந்தித்து பேசியுள்ளார். அத்துடன் இந்திய மார்க்சிய கட்சி செயலாளர் தோழர் சீதாராம் ஜெயசூரி அவர்களையும் சந்தித்து உரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது பொருளாதார, கலாச்சார விடயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கை மக்களின் நலனை மையமாக கொண்டு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா என அனைத்து நாடுகளுடனும் நட்புடன் இருப்பதே தங்களின் நோக்கம் என கூறும் ஜேவிபி அணிசேரா கொள்கையுடன் இருப்பதையே விரும்புவதாக கூறி வருகின்றது. ஆரம்ப காலங்களில் இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை கடுமையாக எதிர்த்து வந்த ஜேவிபி இன்று அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்திய நட்புறவை வரவேற்று அதனை மேம்படுத்த உடன்பட்டிருப்பது ஆரோக்கியமான அரசியலாகும். இலங்கை அரசியலில் ஜேவிபி மத சாதி அடையாளத்தை பெறுவதில் கவனம் செலுத்தாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் பெரும்பான்மை மக்கள் மத்தியிலும் இதன் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகின்றது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தங்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதே அனைத்து மக்களினதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே மாற்றத்தை விரும்பும் மக்களின் ஆதரவை பெறுவதிலும் ஜேவிபி முன்னிலையிலே நிற்பதாக அறியப்படுகின்றது. 76 வருட மேட்டுக்குடி ஆட்சியையும் குடும்ப ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வருவதே மக்கள் விடுதலை முன்னணியின் நோக்கமாகும் என கூறப்படுகின்றது. இவர்களுடன் பல இடதுசாரித்துவ நோக்கம் கொண்ட 27 அணிகள் இணைந்து பயணிக்க முன்வந்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வென்று பொதுத் தேர்தலில் பலமான அரசாங்கம் ஒன்றை அமைத்து அதனூடாக புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதி செய்த பிறகு இன்று வரம்பெற்ற அதிகாரம் பொருந்திய அதிபர் முறையை இல்லாமல் செய்வோம் எனவும் ஜேவிபி மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளது. ஊழலும் மோசடியும் அதிபர் ஆட்சியில் அதிகரித்து விட்டன. ஒரு குடும்பம் நாட்டை சூறையாடி வருகின்றது. பொருளாதார நெருக்கடியிலே இருந்து நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க அனைத்து வேறுபாடுகளையும் புறந்தள்ளி அனைத்து தரப்பட்ட சமூகமும் ஒன்றிணைந்து தங்களை ஆதரிக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இது சிங்கள கட்சி என்று வசைபாடுவதை நிறுத்தி வர்க்கம் சார்ந்த கட்சி என்பதை ஏற்க வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் வேண்டுகோளாகும். அதற்கு முன்னதாக பெரும்பான்மை மக்களிடம் மட்டுமல்லாமல் சிறுபான்மையினரான இலங்கை தமிழர்கள், மலையக தமிழர்கள், இஸ்லாமியர்கள் என இன, மத, மொழி வேறுபாடின்றி அனைவரது நம்பிக்கையை தேசிய மக்கள் சக்தி பெற முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர்கள் அனைவரும் தேசிய இனங்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவர்களில் குறிப்பாக மலையக மக்களின் அரசியலமைப்பு, சமூக நிலைமைகளையும் திசாநாயக்க புரிந்து கொண்டுள்ள அளவிற்கு அவ்வமைப்பின் ஏனைய உயர்மட்ட தலைவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்ற விமர்சனமும் இருந்து வருகின்றது. அனைத்து சமூக மக்களும் அனைத்து விதமான சொல்லொணா துயரங்களையும் அனுபவித்து வரும் நிலையில் அதிகார மாற்றத்திற்கான மௌன புரட்சியொன்று தேர்தல் வாக்கு ஊடாக இலங்கையில் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். இலங்கையில் அதிகார மாற்றம் என்பது சுலபமாக நடந்துவிடாது. ஆழமாக வேரூன்றியுள்ள முதலாளித்துவ சக்திகளின் கடுமையான எதிர்ப்பை மீறி வர்க்க அதிகாரத்தை நிலைநிறுத்துவது பெரும் சவாலான ஒன்று. 76 வருடங்களாக நாட்டை ஆண்டு அனுபவித்து வந்த வலதுசாரி முதலாளித்துவவாதிகளை தோற்கடிக்க வேண்டுமாயின் இன, மத, மொழி கடந்து அனைத்தும் உழைக்கும் மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜேவிபி உட்பட தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பை சார்ந்த அனைத்து அரசியல்வாதிகளும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயற்பட்டால் புதியதோர் இலங்கை உருவாகும். நன்றி.